எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தீனாஸ் பேக் டு பேசிக்ஸ். நான் உங்கள் வெல்னஸ் கோச் தினகரன் பேசுகிறேன். போன வீடியோவில் அடுப்பங்கரை ஆரோக்கியமோட டாப்பிக்கில் நம்ம குக்கர் பற்றி பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் பேர் சரி இப்போ நாங்கள் எங்களுக்கு வேறு வழி கிடையாது, நாங்கள் நேரத்துக்கு வேலைக்கு போனோம், அது ஒன்று தான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் பேர். அதில் ஒரு சிலர் இல்லை கரெக்டு தான், நாங்களும் பயன்படுத்தி பார்த்துட்டோம், எங்களுக்கு பெருசாக அப்படி ஒன்றும் பெருசாக டைம் மிச்சம் பண்ண மாதிரி தெரியல, ஹெல்த்தில் எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது. அதனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இனிமேலாச்சும் நாங்களாம் மாறணும், எங்கள் பசங்களாம் வந்துட்டாங்க, ஸோ பசங்களுக்கு நாங்கள் நல்லதாக செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் விருப்பப்படுறோம், அப்போ எந்த மாதிரி பொருட்களை சமைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதோட விளைவு தான் இந்த வீடியோ. சரியா? ஓகே. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்முடைய வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா பார்த்துருப்பீங்க, இல்லை நீங்களே உங்கள் வீட்டையோடு செஞ்சுருப்பாங்க. சமையல் அப்படின்னாலே நம்மளுக்கு பயன்படுத்துறது எல்லாமே மண் பாத்திரங்கள் தான். எல்லாமே மண் பாத்திரங்கள் தான். சாதம் வடிக்கிறதுலேருந்து, குழம்பு வைக்கிறதுலேருந்து, பொரிக்கிறதுலேருந்து எல்லாமே மண் பாத்திரங்கள் தான் நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்துகிற ஃபஸ்ட்டு பொருள். அதுக்கப்புறம் ரெண்டாவது பயன்படுத்துறது இந்த கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த பிரசாதம் நெய்வேத்தியம் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பண்ணுறாங்க. கோவில்களில் நெய்வேத்தியம் பண்ணுறது, பிரசாதம் பண்ணுற பொருள் எல்லாமே வெண்கல பாத்திரத்தில் மட்டும்தான் சமைக்கிறாங்க. ஏன்னா அதுக்குன்னு ஒரு சில தனி சிறப்பு அம்சங்கள் இருக்குது, அதனால தான் அதில் மட்டுமே சமைக்கிறாங்க. ஈவன் விறகடுப்பில் சமைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரியா? இது ரெண்டாவது. மூணாவது இரும்பு பாத்திரங்கள். ஈவன் நம்ம வீட்டோட ஒரு சில பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் பயன்படுத்துவாங்க அந்த இரும்பு பாத்திரத்தை. குறிப்பாக சொல்லணுன்னா பூரி மட்டும் சுட்டெடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா அப்பளம் வறுக்கிறதுக்கு, கொஞ்சமாக தாளித்து ஊற்றுறதுக்கு, அதுக்கு மட்டும் வச்சுருப்பாங்க. அந்த இரும்பு கடாய் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. சரியா? அப்புறம் ஒரு சில வீட்டில் இது எதுவுமே இருக்காது, அதுக்கு பதிலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி அலுமினிய பாத்திரம் கொட்டி குவிஞ்சி கிடக்கும். எல்லாத்துலேயுமே அலுமினிய பாத்திரம் இருக்கும். குடிக்கிற தண்ணியிலேருந்து குளிக்கிறதுக்கு தேவையான தண்ணி வைக்கிறது வரைக்கும் அலுமினிய பாத்திரம் தான். ஏன்னா அலுமினியம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அலுமினியத்தோட தன்மையே என்னென்னா நம்முடைய உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் 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 சக் பண்ணிவிடும். அதனால தான் அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க ஜெயிலில் இருந்தவங்களுக்கு சுட சாதத்தை வடித்து அந்த அலுமினியம் குண்டான வடித்து அலுமினிய தட்டில் போட்டு கொடுத்தாங்க. தொடர்ச்சியாக ஒரு அலுமினிய பாத்திரத்தில் நம்ம சுட நம்ம சமைச்சோ இல்லை சமைச்சதை போட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா காலப்போக்கில் நம்ம உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால தான் அந்த காலத்தில் நம்மளோட சுதந்திர போராட்ட தியாகிகளோட அந்த உடம்புலையே ஊறிப்பட அந்த வேட்கையை குறைக்கிறதுக்காக தான் அவங்க அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ பரவாயில்ல, அதை ஜெயிலில் மட்டும் தான் கொண்டு வந்துருந்தாங்க. இன்றைக்கி அவங்க போயிட்டாங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறது, அந்த அலுமினிய பாத்திரம் வீட்டில் இல்லாத இடம் கிடையாது, இல்லாத வீடு கிடையாது. ஸோ அலுமினிய பாத்திரம் ஏன்னா நமக்கு இன்னும் ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா வெயிட் கம்மி, அடுத்தபடியாக சீக்கிரமாக சூடு ஏறிடும், நம்ம சீக்கிரம் வேலை முடியாது. ஒன்று தான், அது ரெண்டு மட்டும் தானே தவிர மற்றபடி ஹெல்த் பெனிஃபிட் ஒன்றுமே கிடையாது. தொடர்ச்சியாக நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். நமக்கு தான் அவ்வளவும் ஆபத்து. அதனால் அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். அது குடிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, குளிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அப்போ தான் உங்கள் இஷ்டம். அடுத்து இப்போ எல்லாமே பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது சில்வர் பாத்திரம், அதாவது எவர் சில்வர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா மண் பாத்திரத்துக்கு வரும். எந்த ஒரு உணவுப் பொருளுமே நம்ம மண் பாத்திரத்தில் போட்டு நம்ம சமைக்கும் பொழுது இனிஷியலாக அந்த மண் பாத்திரம் சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக, அவ்வளோதானே தவிர ஒன்ஸ் சூடு ஆயிடுச்சுன்னா அதில் சூடு அது விஸ்டாண்ட் பண்ணுற டைம் அதிகமாக இருக்கும் மற்ற நார்மல் பாத்திரங்களை விட. இன்னொன்று, எந்த ஒரு உணவுப் பொருளுமே நம்ம மண் பாத்திரத்தில் சமைக்கும் பொழுது அதனுடைய ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் வேல்யூ அது குறையவே குறையாது. இதுவும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஒரு பருப்பை எடுத்து குக்கர்லேயும் மண் பாத்திரத்துலேயும் வேக வச்சு கொண்டு போய் சாம்பிள் கொண்டு கொடுக்குறாங்க. குக்கரில் வேக வச்சு இதில் பார்க்கும்போது 10% அதில் நியூட்ரிஷனே இல்லை, எல்லாமே ஆவியாக பறந்து போச்சுன்றாங்க. இன்னொன்று, அந்த பருப்பு வேகவும் இல்லை, அந்த நெருப்புக்கும் அந்த அழுத்தத்தினோட அந்த பருப்பு உடஞ்சிருக்கே தவிர அந்த பருப்பு முழுமையாக வேகவே இல்லைன்றது தான் ஆய்வோட முடிவு. அதே மண் பாத்திரத்தில் சமைச்ச ஒரு பருப்பு, துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா முழுமையாக வெந்திருக்கு. அது மட்டுமே இல்லாமல் அதிலிருந்து 98% நியூட்ரிஷன் வேல்யூ அப்படியே வித்ஸ்டாண்ட் பண்ணுது மண் பாத்திரம். அதனால தான் நம்ம பெரியவங்க அந்த காலத்தில் எல்லாமே மண் பாத்திரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வீட்டில் மண் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறது, சமையலுக்கு யூஸ் பண்ணுறோமே ரொம்ப 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 நல்லது. இன்றைக்கி எல்லாமே வந்துடுச்சு. இன்றைக்கி
ஈவன் தோசைக்கல் உட்பட வந்துடுச்சு. சொல்ல மாட்டேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போலாம் ஒரு சில இடங்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் மனசாட்சியே இல்லாமல் சிமெண்ட்டில் தோசைக்கல்லை செஞ்சு அதுக்கு மேலே நம்ம கோலம் போடும்போது செம்மண் பூசும் பார்த்திங்கன்னா, அந்த செம்மண்ணை வந்து மேலே பூசி கொடுத்துட்றாங்க மண் பாத்திரம்னு சொல்லி. அது கொஞ்சம் பார்த்து கவனமாக பார்த்து வாங்கணும். அதனால் நம்ம சமைச்சோம்னா முடிஞ்சு போச்சு. நமக்கு ஊரில் எல்லாம் மொத்த பிரச்சனை நமக்கு வந்துடும் நமக்கு. சரியா? அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக வெண்கலம். இன்றைக்கி எல்லோரும் பார்த்துருப்போம். எல்லா பெரிய பெரிய கோயிலையும் வந்து பார்த்திங்கன்னா மடப்பள்ளி வச்சுருப்பாங்க. அந்த மடப்பள்ளியில் விறகடுப்பில் தான் சமைப்பாங்க. வெண்கல பாத்திரத்தில் தான் சமைப்பாங்க. ஏன்னா வெண்கலத்தில் வந்து நம்ம அந்த புளி அதெல்லாம் போட்டு கரைச்சி அந்த சமையலாக செய்யும்பொழுது அந்த வெண்கல பாத்திரத்துக்கே உரிய பண்புகள் அந்த பிரசாதத்தோட கலந்து அதை நமக்கு உடம்புக்குள்ளே போகும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணணும். அதனால தான் வெண்கல பாத்திரத்தில் இன்றைக்கும் சமைக்கிறாங்க கோயில்கள். ஸோ உங்கள் வீட்டில் கூட ஏதாவது ஈவன் ஒரு சில கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க, ஒரு சில சமூகத்தினர்கள், அவங்க வீட்டில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பாத்திரத்தில் தான் சமைக்கிறாங்க. வெண்கல பாத்திரத்தை தான் வந்து எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. விறகடுப்பு தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் வீட்டில் வாய்ப்பு இருந்தால் வெண்கலம் முடிஞ்சதுன்னா பயன்படுத்துங்க. அதுவும் சூடாகிறது கொஞ்சம் லேட்டாகும். பட் ஏதோ சாப்பிட்ற நம்ம தானே, நம்ம உடம்புல தானே, அதனால் பார்த்து அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்தபடியாக இரும்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இரும்பு பாத்திரம் இன்றைக்கி இரும்பு கடாய் வந்துடுச்சு, இரும்பு தோசைக்கல் வந்துடுச்சு, எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம அந்த இரும்பு கடாயை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் பயன்படுத்தி, ஏன்னா உடம்புல வந்து இரும்பு சத்து நமக்கு டைரெக்டாக நம்மளோட உணவோட கலந்து உள்ளே போகும். அதனால் இரும்பு பாத்திரங்கள் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்கெல்லாம் அந்த ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் இந்த இரும்பு பாத்திரத்தை சமைச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல ரிசல்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். அதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நம்ம அதை கழுவி வச்சோம்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம அப்படியே கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு பூரி சுட்டுட்டு அதோட 15 நாள் பொறுத்து நான் பூரி சுடுறதோ நீங்கள் எடுத்து வச்சு ஃபுல்லாக துரு பிடிச்சி போயிருக்கும். அதனால தான் பெரும்பாலும் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் பார்த்தீங்கன்னா கூட அந்த இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணி யாருமே கழுவே மாட்டாங்க. அந்த எண்ணெய் மட்டும் வடிகட்டிட்டு அந்த பேப்பரில் அதை தொடச்சி போட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்து கீழே ஊற்றிட்டு திரும்ப சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அது சரியாக மெயின்டைன் பண்ணணும்னா துரு பிடிச்சிடும், அது உடம்புக்கு வேறு மாதிரி பிரச்சனை கொண்டு வந்துடும். அதனால தான் பெரும்பாலும் அது யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் யூஸ் பண்ண நல்லது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா அற்புதமாக நம்ம உடம்பு இரும்பு சத்து நம்ம போய் சேர்ந்துடும். இது எதுவுமே இல்லைப்பா, வேறு என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழி கிடையாதுப்பா, எனக்கு நீ சொல்கிற மாதிரிலாம் உட்காந்து செய்யறதுக்கு நேரமும் கிடையாது, வீட்டில் ஆட்களும் கிடையாது, அதனால் என்னால் முடியாதுப்பா அப்படின்னா வேறு வழியே இல்லாத பட்சத்தில் வீட்டில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா எவர் சில்வர், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் பயன்படுத்துறது நல்லது. அலுமினிய பாத்திரத்தோடு கம்பேர் பண்ணும்பொழுது எவர் சில்வர் பாத்திரங்கள் எவ்வளவோ மேல். அதனால் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் எவர் சில்வர் பாத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. இப்போ எதாவது பொங்கல் மாதிரி எதாவது செய்யணும்னா கொஞ்சம் அடி நல்ல கனமான பாத்திரம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையா சாதாரணோட பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மண் பாத்திரங்கள் ஒன்று உள்ளே கொண்டு வரும்பொழுது, அது வீட்டில் குறிப்பாக குழந்தைங்க இருக்கிறாங்க, பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து அந்த மண் பாத்திரத்தில் சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது அவங்க உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா அடுத்த வீடியோவில் நியூட்ரிஷனை பற்றியும் மால் நியூட்ரிஷனை பற்றியும் நான் வந்து என்னோடய விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். உண்மையிலே அந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால எல்லோரும் அவசரப்படுறாங்க. ஆனால் ரொம்ப அவசரப்படுறது யாருன்னா குழந்தைகள் தான். அதனால் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைங்க இருக்கிறாங்க, குறிப்பாக பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா மண் பாத்திரத்தில் சமைச்சு நீங்களும் சாப்பிடுங்க, அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை ஆரோக்கியமாக இருந்தாலும் அந்த குழந்தை வந்து 5 தலைமுறையாக முழுமையாக அவங்க பார்ப்பாங்க. அந்த 5 தலைமுறையை அவங்க ஆரோக்கியமாக பார்த்துப்பாங்க. அதனால் மண் பாத்திரத்துக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. இல்லைனா சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் எவர் சில்வர் பாத்திரம் பயன்படுத்துக்கோங்க. அலுமினிய பாத்திரம் மட்டும் எங்கேயுமே பயன்படுத்தாதீங்க. அதே பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு முறைக்கு 2 முறை கவனமாக கேளுங்க. உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு படிப்படியாக மாறிடுங்க. ஏதாவது சந்தேகம் எதாவது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டுமே இல்லாமல் வேறு சந்தேகம் எதாவது இருந்ததுனாலும் நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆரோக்கியமான வாழ்வே அளவில்லா ஆனந்தம். அடுத்த வீடியோவில் வேறு விஷயத்தில் நான் மீட் பண்ணுறேன். ஹேவ் அ கிரேட் டே. டேக் கேர் அண்ட் பை.